இன்றைக்கி பணம் இருந்தால் தான் விளையாட முடியும். அந்த மாதிரி நிலமை வந்து போச்சு. நிறைய மக்கள் ஏழைகள்லாம் வந்து விளையாடுறதே கிடையாது. ஏன்னா பேட் வாங்க காசு இல்லை, பந்து வாங்க காசு இல்லை, வாலிபால் வாங்க பணம் இல்லை, ஃபுட்பால் வாங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுட்பால்லாம் நல்ல ஃபுட்பால்லாம் வாங்கினா 1500 1500 2000 இருக்கும். சாதாரண விலை குறைந்த ஃபுட்பால்லாம் வாங்கினா, கால்பந்து வாங்கினா சீக்கிரம் பிஞ்சு போயிடும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஏழைகள் வாழ்கிற பகுதியெல்லாம் வந்து முள்ளுக்காடு அந்த மாதிரி இருக்கும். ஒரு மைதானம் எதுவும் கிடையாது. அவர்கள் விளையாடுகிற பந்து வந்து முள் குத்தி அடிக்கடி பஞ்சர் ஆகும். அதனால் அவர்களால் வந்து இந்த வாலிபாலோ ஒரு கால்பந்தோ வாங்குவதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அடிக்கடி பஞ்சர் ஆகிடும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் 2000 ரூபாலாம் இருக்கும் ஒரு பந்துங்கிறது. ஒரு வாலிபால் 600 ரூபா இருக்கும், 1000 ரூபா கூட இருக்கும், 900 ரூபா. 900 ரூபா கொடுத்தா தான் நல்ல வாலிபால் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது அது அடிக்கடி பஞ்சர் ஆகும். ஏழை குழந்தைகள் அவங்கெல்லாம் விளையாடுறதுக்கு மைதானமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு மாற்று விளையாட்டு விளையாடலாம், ஒரு கோலி விளையாடலாங்கிற எண்ணமும் இல்லை அவங்களுக்கு. விளையாட்டுன்னா அவங்களுக்கு என்னென்னா இந்த கிரிக்கெட்டு, கால்பந்து, வாலிபால் இது தான் அப்படிங்கிறதுல அவங்க முடிவாக இருக்காங்க. அந்த விளையாட்டை விளையாட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேணால் இருப்பாங்களே தவிர அதற்காக வந்து வேறு எந்த விளையாட்டுலையும் போய் கவனம் செலுத்த மாட்டாங்க. கோலி விளையாடலாம், விலை அதிக பணம் தேவைப்படாத கோலி விளையாடலாம், பம்பரம் விளையாடலாம் அப்படின்னு கூட அவங்க போக மாட்டாங்க. என்னால் இல்லை சார், பால் வாங்க பணம் இல்லை, கால்பந்து வாங்க, வாலிபால் வாங்க பணம் இல்லை, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளையாடுவது பற்றியே விளையாடவே முடியாமல் இருக்காங்க. விளையாட வேண்டும் என்றால் பணம் தேவை. பணம் இல்லாமல் நிறைய பேர் விளையாடாமலே இருக்காங்க, விளையாடுவதே இல்லை. பணம் இல்லாத காரணத்தினால் நிறைய மக்கள் விளையாடுவதே இல்லை, நிறைய குழந்தைகள் விளையாடுவதே இல்லை. பணம் இல்லாதனால ஒரு நடுத்தர வர்க்கத்தில் அவங்க என்ன பந்து எப்போ எல்லாருமே பந்து காசு பணம் போட்டு யாராவது ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த யாராவது ஒரு தெருவில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு வாலிபால் வாங்குறான்னா அந்த வாலிபாலை அந்த தெருவில் இருக்கிற அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே விளையாடுவாங்க. அப்புறம் அது பிஞ்சு போயிடும், பஞ்சர் ஆயிரும், அப்புறம் எல்லோரும் போயிடுவாங்க. இப்படி யாருடைய தலையிலாவது அந்த செலவை கட்டிட்டு மற்றவங்க நழுவிடுவாங்க. அதனாலே வந்து இந்த விளையாடுற வழக்கமே வந்து இளைய தலைமுறையினரிடம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது வந்து அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காசு கொடுத்து இன்றைக்கி விளையாடணுன்னா பணம் இருந்தால் தான் விளையாட முடியும். இந்த கார்ப்பரேட் நிறுவனம் என்ன பண்ணுது, வியாபாரிகள் விளையாட்டை தொழிலாக மாற்றி விளையாடி கொண்டு இருக்கிற வியாபாரிகள் இருக்காங்களா, விளையாட்டை வச்சு பணம் சம்பாதிக்கிற வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, விளையாட்டை கைப்பற்றி அதை தனி உடைமையாக மாற்றி, மக்களுடைய உடைமையாக இருந்த அந்த விளையாட்டை கைப்பற்றி தனி உடைமையாக மாற்றி, இன்றைக்கி நீ விளையாடணுன்னா காசு கொடுக்கணும், கட்டணம் செலுத்தினால்தான் நீ விளையாடவே முடியும். நீ பணம் கொடுத்து எங்ககிட்ட பந்து வாங்கினா தான் நீ விளையாட முடியும். நீ விவசாயம் பண்ணுற விதை வந்து எங்ககிட்ட தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, எங்ககிட்ட பணம் கொடுத்து விதை வாங்கினா தான் நீ வந்து விவசாயமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நீ விளையாடணுமா, அதற்கான விளையாட்டு உபகரணங்களை நீங்கள் எங்களிடம்தான் வாங்க வேண்டும். பணம் கொடுத்து வாங்கினால்தான் நீ விளையாடவே முடியும், இல்லைன்னா விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் பார்த்தா பந்து மட்டும் விலைக்கு கிடைக்கிறது இல்லை. நீ பணம் கொடுத்தா தான் உனக்கு விளையாட்டு மைதானமே உனக்கு வாடகைக்கு கிடைக்கும். விளையாட்டு மைதானத்தில் உள்ளே நுழைந்து விளையாடுவதற்கு மாதந்தோறும் கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதான் விளையாட்டு மைதானத்தை கூட இப்போ தனி உடைமையாக்கிட்டாங்க. அந்த அரசாங்கம் விளையாட்டு மைதானங்களை எதுவும் கட்டுவது இல்லையா, மக்களுக்கு இப்படி ஒரு விளையாட்டு மைதானம் தேவை என்பது இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஏதாவது ஒரு கிரவுண்டை வளைச்சி போட்டு, இது கூட நல்ல பிஸ்னஸாக கூட தெரியும். நிறைய பேர் இதை கேட்கும்போது, அடாடா இது நல்ல பிஸ்னஸாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் வந்து என்ன பண்ணுறோம், சுற்றி மதில் சுவரை எழுப்பிட்டு உள்ள மணலை கொட்டி, நல்லா ஆற்று மணலை கொட்டி விட்டுட்டா அது சுற்றி மதில் சுவர், உயரமான மதில் சுவர், ஒரு வாசலில் வந்து நீ உள்ளே போய் அந்த கிரவுண்டில் விளையாடணுன்னா எங்ககிட்ட மாதந்தோறும் ஒரு 50 ரூபா கட்டினா தான் உனக்கு அடையாள அட்டை தந்துடுவோம். நீ உள்ளே போய் என்ன வேணாலும் விளையாண்டுக்கோ. கூட்ட நெரிசலாக இருக்குது அப்படின்னா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுப்பா. இங்கே இந்த கிரவுண்டு 2 ஏக்கர் நிலம், இதுக்குள்ளே போய் விளையாடணுன்னா எங்கள் மாதம் டெய்லி நீ வந்து விளையாடணுன்னா ஒரு 50 ரூபா மாதந்தோறும் கொடுத்துரு, 100 ரூபா மாதந்தோறும் கொடுத்துரு, உள்ளே போய் நீ என்ன வேணாலும் விளையாண்டுக்கோ, முடிஞ்சால் விளையாடு, இல்லைனா சும்மா விட உட்காரு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இது ஒரு வியாபாரம், இது ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி போச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி விளையாடணுன்னா நீ காசு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலமை ஆகிப்போச்சு. இப்போ தினமும் ஒரு கிரவுண்டில் 100 பேர் அல்லது வந்து
ஒரு 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 தெருவில் 100 பேர் இருக்காங்க, அல்லது ஒரு ஒரு மைதானத்தில் 100 பேர் விளையாடுகிறார்கள் ஒரு மாதம் முழுவதும் அப்படின்னா, அப்போ 100 பேர் சந்த 5000 ரூபாய் அந்த மைதானத்தின் மூலமாக கிடைக்குது. அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைந்த பணம் தான். அது அப்போ கட்டணத்தை ஏற்றிட வேண்டியதான். 5000 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா 100 பேர் ஒரு மைதானத்தை பயன்படுத்துகிறார்கள். அவர்களிடம் ஒவ்வொருடம் வந்து 100 ரூபா வாங்கினாக்கா மாதத்துக்கு 10,000 ரூபா கிடைக்கும். 200 ரூபா வாங்கினா மாதம் 20,000 ரூபா கிடைக்கும். வெறும் காம்பவுண்டு மட்டும் கட்டிட்டு உள்ளே போய் விளையாடணுன்னா மாதந்தோறும் 200 ரூபா கொடுத்தா தான் உனக்கு உள்ளேயே விளையாட விடுவாங்க. அப்போ அதன் மூலம் மாதம் 20,000 ரூபா சம்பாதிச்சிடலாம். இந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி விளையாட்டே இப்போ வந்து வியாபாரிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்றி விட்டார்கள். நீ விளையாட வேண்டுமென்றால் பணம் கொடுக்க வேண்டும். பல்வேறு வழிகளில் அந்த உபகரணங்கள் வாங்குவதற்கு பணம் கொடுக்க வேண்டும். பேட் வாங்கணும், பால் வாங்கணும், வாலிபால் வாங்கணும். இப்படி பணம் கொடுத்து வாங்கி தான், பணம் இருந்தால்தான் நீ விளையாடவே வேண்டும். பணக்காரங்களோட உடைமையாக மாறிவிட்டது. பணம் இருக்கிறவங்க தான் விளையாட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணக்காரர்களின் உடைமையாக அந்த விளையாட்டு மாறிவிட்டது. மனித வாழ்க்கையே பணக்காரரின் உடைமையாக மாறிவிட்டது. மனித வாழ்க்கையே தனி உடைமையாக மாறிவிட்டது. பணம் இருந்தால்தான் நீ வந்து அவர்களுக்குத்தான் வாழ்க்கை. நிறைய பணம் இருக்கணும். கொஞ்சம் பணம் இருக்குது, அதெல்லாம் வாழ்வதற்கு உதவாது. வேணால் உயிர் வாழலாம், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அது உதவாது. நடுத்தர வர்க்கம், என்கிட்ட கொஞ்சம் நான் வந்து மிடில் கிளாஸுங்க அப்படின்னா நீ வந்து மற்றவங்க விளையாடுறது வேடிக்கை வேணால் பார்க்கலாம். நிறைய பணம் இருந்தால் தான் நீ விளையாட முடியும். நிறைய பணம் இருந்தால் தான் வாழவே முடியும். இன்றைக்கி வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நிறைய பணம் இருந்தால் தான் அங்கே வாழவே முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அந்த மாதிரி வாழ்க்கையும் தனியார் உடைமையாகி விட்டது, தனியாரின் உடைமையாக மாறிவிட்டது. விளையாட்டு என்பது தனியாரின் உடைமையாக மாறிவிட்டது. அந்த மாதிரி விளையாட்டு, கலைகள், ஆடல், பாடல், சினிமா இதெல்லாமே வியாபாரமயமாகி அது தனியாரின் உடைமையாக மாறிவிட்டது. மக்களிடம் பணம் இருந்தால்தான் நீ வந்து உனக்கு கலைகள், உனக்கு விளையாட்டு, இல்லைன்னா உனக்கு விளையாட்டே கிடையாது. அந்த மாதிரி ஆச்சு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க? எல்லாராலையும் எப்படி பணம் கொடுத்து விளையாட முடியும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கலைகளையும் சரி விளையாட்டையும் சரி அதை தொழிலாக செய்வதற்கு தடை விதித்து விட வேண்டும். அதனால் ஏற்படுகிற பொருளாதார இழப்பை வேறு வழியில் சரி கட்டுங்க. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதுதான் முக்கியம். பணம் சம்பாதிக்கிறது ஒரு அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கு. ஒரு மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவங்க என்ன பண்ணணுன்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா, நோய்கள் இல்லாமல் இருக்கிறார்களா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியமாகவும் நோய்கள் இல்லாமலும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு இந்த விளையாட்டு, கலைகள் இந்த ரெண்டையும் தொழிலாக செய்வதற்கு தடை விதித்து விட வேண்டும். அந்த வகையில் சினிமாவுக்கு, சீரியலுக்கு, டிவி சீரியலுக்கெல்லாம் தடை விதித்து விட வேண்டும். கதை புக்கு எழுதுறது இதுக்கெல்லாம் தடை விதித்து விட்டால் மக்கள் வந்து அவங்களே தங்களுடைய வாழ்க்கையில் இந்த விளையாட்டுக்கும் தடை வச்சுட்டாக்கா மக்கள் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. எளிமையான விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. டிவியில் கூட இந்த விளையாட்டெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு தான் தடை விதிச்சாச்சுல்ல. கடையில் போய் இந்த உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்தி செய்வதற்கு கூட நம்ம தடை விதித்து விட வேண்டும். அப்படி தடை விதித்து விட்டால் அவங்களே வந்து இந்த இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு விளையாட்டு உபகரணங்கள் தயாரிப்பார்கள். அதை வச்சு எளிமையான விளையாட்டு தான் விளையாட முடியும். இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் ஒரு விளையாட்டு உபகரணங்கள் தயாரிக்கிங்கன்னா அதை வச்சு எளிதாக தான் விளையாட முடியும். நீங்கள் செயற்கையாக வாலிபால், கால்பந்து அதை வச்சு கடினமாக விளையாட முடியும். அந்த வாலிபால் இதெல்லாம் வந்து கடினமாக, முரட்டுத்தனமாக, உயிரை பணயமாக வச்சு விளையாடுவதற்கு இந்த வாலிபால், செயற்கையான உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள் காரணமாக இருக்கிறது. ஆனால் அதை நீ இயற்கையிலேருந்து ஒரு பந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை வச்சுலாம் நீங்கள் வந்து அந்த பந்தெல்லாம் வந்து ரொம்ப உழைக்காது, ரொம்ப துள்ளாது, ரொம்ப திறன் மிகுந்ததாக இருக்காது. அப்போ அதை வச்சுட்டு நீங்கள் எளிதாக தான் விளையாட முடியும், பாதுகாப்பாக தான் விளையாட முடியும், எளிதாகவும் பாதுகாப்பாக தான் விளையாட முடியும். இயற்கையான விளையாட்டு உபகரணங்கள் இயற்கையிலேருந்து என்ன பண்ணணும், தயாரிக்கணும். இந்த நொங்குலெல்லாம் வண்டி செய்வாங்க, அதில் காத்தாடி விடுவாங்க. அதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாது. காத்தாடி விடுறதுலாம் விளையாட்டு கிடையாது. அது வந்து ஒரு வண்டி செய்கிற அறிவியல், அது இயற்கை அறிவியல். விளையாட்டுங்கிறது வந்து பல்லாங்குழி, புளியங்கொட்டையை வச்சுக்கிட்டு பல்லாங்குழி விளையாடுறது, இயற்கை பொருட்களிலிருந்து அவர்கள் விளையாடுவதற்கான உபகரணங்களை தயாரிக்கிறார்கள் என்பது தான் அதன் பொருள். புளியங்கொட்டையை வச்சு பல்லாங்குழி விளையாடுறது, இந்த மாதிரி
ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறது, இந்த மாதிரியான விளையாட்டு. அப்போ இது ரொம்ப பாதுகாப்பானது. அவரவர்களே அவரவர்களுக்கு விளையாடுவதற்கு தேவையான பொருட்களை இயற்கையிலிருந்து தயாரிக்கிறார்கள். ஏராளமாக தயாரிக்க முடியும். அப்போ இன்றைக்கி மக்கள் வந்து அந்த முயற்சியிலலாம் ஈடுபடாமல் இன்றைக்கி விளையாட்டு பொருட்களையும் வாங்க முடியல பணம் கொடுத்து. பெரும்பாலான மக்களால் விளையாடுவதற்கான பொருளையும் பணம் கொடுத்து வாங்க முடியல, விளையாடவும் முடியல, பணம் கொடுத்து வாங்க முடியல, இன்றைக்கி விளையாடவும் முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது விளையாடுவதற்கான பொருட்களை பணம் கொடுத்து வாங்க முடியலை, அப்புறம் வந்து இன்னும் வாங்கவும் முடியல. அப்புறம் பார்த்தா இயற்கையிலிருந்தும் அவர்கள் வந்து எந்த விளையாடுவதற்கான பொருட்களை தயாரிக்கவும் மாட்டேங்கிறாங்க. விளையாடுவதற்கான பொருட்களையும் பணம் கொடுத்தும் வாங்க முடியல. இந்த மாதிரி கடைசியில் விளையாட முடியாமல் அப்படி நிற்கிறாங்க. நிறைய பேர் விளையாடவே முடியல. இந்தியாவில் உள்ள நிறைய மக்கள் விளையாடவே அவர்களால் முடியவில்லை. அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டு சோம்பேறியாக, உடல் ஆரோக்கியம் குறைந்து, மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் அப்படி இருக்காங்க. அதனால தான் கலைகளையும் சரி விளையாட்டையும் சரி தொழிலாக செய்ய அனுமதித்திருக்கக்கூடாது. அப்படி அனுமதித்து கொண்டிருப்பதால் மக்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை, உடல் ஆரோக்கியமாகவும் வாழ முடியவில்லை.